வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஏதோ நம்முடைய வழியில என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுக்காக அல்ல தேவன் நம்மளை என்ன செஞ்சிருது, தெரிந்தெடுத்து இருக்கிறது. அப்படின்னு நம்ம சபைக்கு வரணும்னு என்ன அவசியமே இல்லை, தேவனை தேடணும்னு அவசியம் இல்லை. நம்மளும் ஒரு உலக மக்கள் போல என்ன செஞ்சலாம், வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். ஆனா கர்த்தர் நமக்கு என்ன செய்ய வேண்டும், இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நமக்கு யார் தேவை, கர்த்தர் தேவை. அதுக்காக தான் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாங்க, உங்க ஒவ்வொருவரையும் ஏசப்பா என்ன செஞ்சிருக்கிறாங்க, தெரிந்தெடுத்து இருக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்முடைய எண்ணங்களை சிதறடிக்க விடவே கூடாது. உண்மையாகவே இன்றைக்கு கர்த்தர் என்னோட பேசுவார் என்று நீங்க நினைத்தீங்கன்னா கண்டிப்பா ஏசப்பா என்ன செய்வாங்க, உங்கள் மூலம் கர்த்தர் இடைபடுவாங்க. இங்க நம்ம பார்க்கிறோம், சவுல் எப்படிப்பட்டு இருக்கிறான்னா, அவருடைய எண்ணத்துல அவர் என்ன பண்றாங்கன்னா, துணிந்து என்ன செய்யறாங்க, பாவம் செய்யறாங்க. கர்த்தர் என்ன செய்யறாங்க, சவுலை ஒரு நோக்கத்தோடு தெரிந்தெடுக்கிறாங்க. ஆனா சவுல் என்ன பண்றாங்கன்னா, துணிந்து என்ன பண்றாங்க, பாவம் பண்றாங்க. எவ்வளவு துணிகரமான பாவம். அவர் கீழ்ப்படிந்து இருக்கணும், ஒன்னி ஜெபம் பண்ணிருக்கணும்.